ஸோ நம்ம அர்னால்டு தம்பி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரிஸோட 30th எபிசோடு இது. ஸோ நேற்று ஒர்க் அவுட்ஸ் ஸ்கிப் பண்ணதுனால இன்னைக்கு நம்ம 2 செஷனாக போட போகிறோம். மார்னிங் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் மீலுக்கு 2 சப்பாத்தி அண்ட் 3 ஸ்கிராம்பிள் எக்ஸ் எடுத்துக்கிட்டேன். போஸ்ட் ஒர்க் அவுட் கூடவே 1 ஸ்கூப் ஆஃப் கிரியேட்டின் எடுத்துக்கிட்டேன். அண்ட் செகண்ட் மீலுக்கு 2 வீட் பிரெட் அண்ட் ஒரு பனானா வச்சு ஒரு மாதிரி டோஸ்ட் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். ஆனால் அது பாக்ஸில் வச்சு ஒரு மாதிரி கசகசன் ஆயிடுச்சு. ஆனால் டேஸ்ட்ல பக்காவாக இருந்தது. அண்ட் நான் எப்போ சொல்கிறது தான், என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எபிசோட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக பார்த்து என் கூட சேர்ந்து நீங்களும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஃபீல்டில் வருவானான்னு தெரில. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேபி இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். பேசிக்கா நீங்க ஒரு டெபிசிட் டயட்டை ஃபாலோ பண்றபோது உங்களுக்கு பாடி சோர்னஸ், தலைவலி, டயர்ட்னஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நேற்று சொன்ன இன்னைக்கு குடிச்சிட்டு இருக்கேன் இந்த ஒரு ட்ரிங்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா சால்ட் பிளஸ் லெமன் பிளஸ் ஹனி இதை வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடிங்க. இதுல எலக்ட்ரோலைட் லெவல் பீக்ல இருக்கும். ஸோ இதை குடிக்கும் போது நீங்களும் பீக்குக்கு போவீங்க. ஸோ அது கூட ஒரு ரெட் பனானா எடுத்துட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்னைக்கு ஷோல்டர்ல பிஆர் பண்ண போறோம். அஸ் ஃபர்ஸ்ட் டைம் 25 kg தூக்க போறேன். ஸோ ஹெவி செஷன்ஸ்ல உங்க ரிஸ்ட்டை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு ரிஸ்ட் பேண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ரிஸ்ட் பேண்டை பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. என்ன ரிஸ்ட் பேண்ட் வாங்குறதுன்னு தெரியலனா லிங்க் டைப் பண்ணுங்க. நான் யூஸ் பண்ற லிங்க் உங்களுக்கு டைரக்டா டிஎம் பண்றேன். மறக்காம ஃபாலோ, அப்பதான் வரும். ஓகே, 25ல பிஆர் பண்ணியாச்சு. ஸோ எப்பவும் போல தான் ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிச்சுட்டு பம்ப் செக் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அடுத்த வாரம் ஒரு பிளான் இருக்கு, அதுக்காக ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ சென்னை வாசிகளே யாராவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பிளானை கன்ஃபார்ம் பண்ணிட்டு எங்க போறோம், எப்படி போறோம், எப்போ போறோம்னு சொல்றேன். முடிச்சுட்டு கீழே வந்துட்டு பசங்களோட அட்டியை போட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எப்பவும் போல தான் ஃபைனல் மீலுக்கு சிக்கன் அண்ட் சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், எல்லாம் ஃபைனாக டன் ஆயிருச்சு. இன்னைக்கு 4 கம்ப்ளீட் ஆயிருச்சு. அப்புறம் என்ன, கன்சிஸ்டண்டா இருங்க, நாளைக்கு பார்ப்போம்.